ஹே படிஸ், ஆக்சுவலாக எல்லாம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பையன் மேலே தப்பு இருக்குது, பட் ஃபுல்லாக அவனையே ப்ளேம் பண்ண முடியாது. பிகாஸ் அவனுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது. பட் அதை எங்கே காட்டணும், எப்படி காட்டணுங்கிறது அவனுக்கு தெரில. இது வித் பர்மிஷனோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு தனியாக ஒரு இடத்துல பண்ணி அவனுக்குன்னு ஒரு டேலண்ட்டை காமிச்சிருந்தானா பரவாயில்ல. பட் அவன் ஹைவேஸில் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரண்ட்டில் போகிற வண்டியாக இருந்தாலும் சரி, பேக்கில் வர வண்டியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே பிரச்சனை அவனால். ஸோ இதில் இன்னொரு விஷயம் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த டிவிகே ஃப்ளாக் அதை ஹெட்டில் கட்டிட்டு கொடியை தூக்கிட்டு ஆடுறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவனுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் உங்களுக்கே தெரியும் டிவிகேஸ் அப்படின்றப்ப அதை வச்சு பண்ணால் கொஞ்சம் ஃபேம் கிடைக்கின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ போலீஸ் இதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா. என்னை கேட்டால் வார்ன் பண்ணி விடலாம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ புத்திமதி சொல்லி இது பண்ணலாம். உடனே இந்த திமுக அவங்க பேச்சை கேட்டுட்டு மொத்தமாக அவனை ப்ளேம் பண்ணி டிவிக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனோட லைஃபே க்ளோஸ் பண்ணாமல் தான் சந்தோஷம். இதே திமுக கூட வச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை டேலண்டான பீப்புள்னு சொல்லிட்டு பாராட்டியில் வச்சிருப்பாங்களோ சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே டிவிக்கே சப்போர்ட் பண்ணி பேசினாலும் சரி, டிவிக்கு சம்மந்தமாக எது பண்ணாலும் சரி, அவங்களுக்கு உடனே ஆப்படிக்கிறது இப்போது கரண்ட்டில் இருக்கிறவங்க தான். இருந்தாலும் அந்த பையனை கொஞ்சம் கண்டிச்சு விடலாம், மற்றபடி ஃபுல்லாலாம் தப்பு சொல்ல முடியாது. இது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இது ஒரு வகையான டேலண்ட் தான், பட் எப்படி காட்டணுங்கிறத அவனுக்கு தெரியல, அவ்வளோதான்.